மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் துலாம் ராசியின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம் வரவும் செலவும் சமமாக இருக்கும். இருப்பினும் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு இல்லை என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. சுக்கிரனும் ராகுவும் அனுகூலமாக இருப்பதால் எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறு உள்ளது. கேது கன்னியில் நிலை கொண்டிருப்பதால் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். மகான்கள், ஆன்மீக பெரியோர்கள் ஆகியோரின் ஆசியும் அருளும் கிடைக்கும். பிரசித்தி பெற்ற சேத்திரங்கள் தரிசனம் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. திருமண முயற்சிகளில் சிறு தடங்கல்கள் ஏற்படக்கூடும். சுக்கிரனின் நிலையினால் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். அஷ்டம ராசியில் குருவும் பூர்வ புண்ணிய ராசியில் சனி பகவானும் அமர்ந்திருப்பதால் குடும்ப பிரச்சனைகளினால் மன அமைதி சற்று பாதிக்கப்படும். உத்தியோகம் பணியாற்றும் இடத்தில் பொறுப்புகள் கூடும். உழைப்பு கடினமாகும். உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைப்பது சற்று கடினம். எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் நிர்வாகத்தினரை திருப்தி செய்ய இயலாது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய பிரச்சனைகள் உருவாகும். ஏற்கனவே அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசியினர் சக ஊழியர்களுடனும் மேலதிகாரிகளுடனும் சற்று அனுசரித்தும் சாதுரியத்துடனும் பழகுவது நல்லது. தொழில் வியாபாரம் விற்பனையும் லாபமும் ஒரே சீராக இருக்கும். போட்டிகள் கடுமையாக இருந்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறனை சுக்கிரனும் ராகுவும் அளித்தருவார்கள். நிதி நிறுவனங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் எளிதில் கிடைக்கும். சக கூட்டாளிகள் உண்மையாக நடந்து கொள்வார்கள். அளவோடு புதிய விற்பனை நிலையங்களை திறக்கலாம். ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை அதிகரிக்கும். கலைத்துறையினர் சுக்கிரன் நல்ல சுபபலம் பெற்று வலம் வருகின்றார். புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தும். எளிதில் உணர்ச்சி வசப்படுவதால் தவறுகள் செய்ய வாய்ப்பு உள்ளதை கிரகங்கள் குறிப்பிடுகின்றன. எந்நிலையிலும் உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்திக் கொண்டால் தவறான முடிவுகள் ஏற்படுவதை தவிர்க்க இயலும். அரசியல் துறையினர் கட்சியில் ஆதரவு நீடிக்கிறது. இருப்பினும் சனி மற்றும் குருவின் நிலைகளினால் கட்சியில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மேலிட தலைவர்களுக்கு உங்களை பற்றி தவறான பல செய்திகள் செல்வதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை சனி மற்றும் செவ்வாயின் நிலை குறிப்பிட்டு காட்டுகின்றன. கட்சியை சேர்ந்த எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம் என எச்சரிக்கை செய்கின்றன கிரக நிலைகள். அரசியல் மாணவ மாணவியர் இம்மாதம் முழுவதும் கிரகநிலைகள் உங்களுக்கு ஆதரவாக உள்ளன. பாடங்களில் மனம் முழுமையாக ஈடுபடும். படித்தவற்றை தேர்வுகளில் மறக்காமல் எழுதும் நினைவாற்றலை புதனும் ஏனைய கிரகங்களும் தந்தருகிறார்கள். விவசாயத்துறையினர் வயலில் உழைப்பு கடினமாக இருக்கும். ஆயினும் விளைச்சலை கண்டவுடன் மனம் உற்சாகமடையும். உங்கள் விளைபொருள்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். இவற்றிற்கு காரணம் விவசாயத்துக்கு அதிகாரம் படைத்துள்ள செவ்வாய் சுபபலம் பெற்று வலம் வருவதே ஆகும். கால்நடைகளின் பராமரிப்பில் சற்று அதிகமாக பணம் விரயமானாலும் பற்றாக்குறை ஏற்பட சாத்தியக்கூறு இல்லை. பெண்மணிகள் குரு பகவான் 8ஆம் இடமாகிய அஷ்டம ராசியில் சஞ்சரித்தாலும் அந்த தோஷத்தை சுக்கிரனின் சுபபலம் குறைத்து விடுகிறது. உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் எளிய சிகிச்சையினாலேயே குணமாகிவிடும் சுக்கிரனின் சக்தியினால். வேலைக்கு சென்று வரும் துலாம் ராசி பெண்மணிகளுக்கு அலுவலக பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருப்பினும் அதற்கான கூடுதல் கூலியை பெற்று தந்தருவார் சுக்கிரன். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசி பெண்களுக்கு சிறிது தாமதமானாலும் மனதிற்கு உகந்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும். பரிகாரம் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றுவதும் நல்ல பரிகாரமாகும். சந்திராஷ்ம தினங்கள் கார்த்திகை 1, 2 மீண்டும் 28 பிற்பகல் முதல் 30 மாலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.